பிரைஸ் லார்ட். இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 49ஆம் அதிகாரம் வசனம் 17. உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஆமென். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாள்ல ஏசப்பா உங்களை பார்த்துதான் பலப்படுத்துறாங்க, உங்களை பார்த்துதான் தைரியப்படுத்துறாங்க. இது வரைக்கும் உங்களை நிர்மூலமாக்குனாங்கல்ல, இது வரைக்கும் உங்களை பாழாக்குனாங்கல்ல, அவங்க எல்லாரும் உங்களை விட்டு புறப்பட்டு ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா நான் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, யாரெல்லாம் உங்களை ஒடுக்குனார்களோ அவர்களுடைய மாம்சத்தை ஏசப்பா அவர்களுக்கே தின்ன கொடுப்பாங்க. எந்த சத்துரு உங்களை கஷ்டப்படுத்துச்சு, எந்த மனிதன் உங்களை கஷ்டப்படுத்தினானோ எல்லாரும் உங்க கால்கள்ல விழுவார்கள். ஏன்னா ஏசப்பா சொல்லிட்டாங்க, உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். நிச்சயமா ஏசப்பா உங்களோட இருக்காரு அப்படின்பதை அவங்க புரிந்து கொள்வாங்க. உங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்களோ ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்தாங்களாம். நீங்க வசிக்கிற இடத்துல உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், நீங்க படிக்கிற இடத்துல டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், நீங்க அமைதியா இருந்திருப்பீங்க. ஆனா உங்களை தேடி உங்ககிட்ட எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருந்திருப்பாங்க. ஏசப்பா எல்லாரையும் பார்த்தாங்களாம். உங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம உங்களை நோகடிச்சுட்டே இருந்தாங்களா, உங்களுடைய காயத்தை புரிஞ்சுக்காம உங்களை இன்னும் காயப்படுத்திட்டே இருந்தாங்களா, ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்தாங்களாம். நிச்சயமா அவங்க உங்களை விட்டு புறப்பட்டு ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த நாள்ல செய்ய போறாங்க. உங்களுக்காக ஏசப்பா வைராக்கியமா இறங்க போறாங்க. உங்களுக்காக ஒரு தூதரை ஏசப்பா இந்த நாள்ல அனுப்புறாரு. அவரு போய் உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்பினார்களோ எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணிடுவாரு. நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கல்ல, ஏசப்பா அதுக்காக நிச்சயமா உங்களுக்காக வழக்காடுவாங்க. ஏன்னா ஏசப்பா சொல்லிட்டாங்க, என் பிள்ளைய இது வரைக்கும் நீ கஷ்டப்படுத்தினல, இனிமே உன்னால முடியவே முடியாது, நீ அவங்கள விட்டு புறப்பட்டு போயே ஆகணும். ஏசப்பா கட்டளை போட்டுட்டாங்க. ஏசப்பா கட்டளை போட்டதுக்கு அப்புறமா எந்த மனுஷன் நிற்க முடியும், எந்த பிசாசு நிற்க முடியும்? யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க விட்ட கண்ணீரை ஏசப்பா பார்த்துருக்காங்க, நீங்க ஒடுக்கப்பட்டதை ஏசப்பா பார்த்துருக்காங்க. எவ்வளோ நாள் நீங்க அழுதுருக்கீங்க, இந்த மனுஷன் என்னை இப்படி பாடுபடுத்துறானே, இந்த மனிதர்கள் என்னை இப்படி வேதனைப்படுத்துறாங்க, இந்த பிசாசு என்னை இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய நாள் கவலைப்பட்டிருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்லிட்டாங்க, இனி என் பிள்ளைய நீ டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நீ இனிமே அவங்க கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனி நீங்க சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க பிள்ளைகளை யாரெல்லாம் ஒடுக்குனார்களோ, நிம்மதி இல்லாம பண்ணாங்களோ, பாழாக்குனாங்களோ எல்லாரையும் நீங்க புறப்பட வைத்துட்டீங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் திரும்பி வராம இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துற வெறுமையாக்குறேன். பிரேசி மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment.